ஹே buddies, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோஸ் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோஸ் வந்துட்டு அதிகமாக யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோஸை உருண்டை பிடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் கோஸில் பாதி கோஸ் எடுத்துருக்கேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி துருவி ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம். 2 சின்ன பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடலை மாவு பத்தலைன்றதுக்காக இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணால் உப்பு இல்லை அப்படின்னா உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். கடலை மாவு வந்துட்டு ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. கரெக்டாக வந்துட்டு அந்த கோஸை வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். கோஸ் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வந்துட்டு இட்லி பாட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணெயை வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதால நான் எண்ணெயை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதா இருந்தாலும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா இட்லி பாட்டில் வேக வச்சு எடுத்து செஞ்சுக்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பு வெடித்து வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்றது கிடையாது, பாதி வதங்கினா போதும். பாதி வதங்கி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்த்துக்கும் போது குழம்பு வந்துட்டு திக்காக கிடைக்குன்றதால தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறோம். தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்ததும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வந்துடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வந்துடுச்சு. குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு இந்த மாதிரி கொதித்து வந்ததும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கோஸ் உருண்டையை இதில் சேர்த்துக்கலாம். கோஸ் உருண்டை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஆல்ரெடி கோஸை வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம், அதனால் 5 நிமிஷம் ஆனதும் பார்க்கலாம். கோஸ் உருண்டை குழம்பு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு உருண்டை கூட உடையாமல் ஃபுல்லாக வந்திருக்கு. நீங்களும் இந்த கோஸ் உருண்டை குழம்பை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.